கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் கல்கி அவர்களின் கள்வனின் காதலி என்ற நாவலை காணவுள்ளோம். அதிகாரம் 6. பயமறியா பேதை. முத்தையனை போலீஸ் சேவகர்கள் வீதியில் சந்தித்து அழைத்து கொண்டு போனதை அச்சமயம் தற்செயலாக அந்த பக்கம் போக நேர்ந்த செங்கமலத்தாச்சி பார்த்து கொண்டிருந்தாள். இந்த செங்கமலத்தாச்சி முத்தையன் குடியிருந்த அதே வீதியில் அவனுடைய வீட்டிற்கு 5-6 வீட்டுக்கு அப்பால் வசித்தவள். அவள் ஒரு ஏழை ஸ்திரீ. காலை வேளையில் இட்லி கட்டு விற்று ஜீவனோபயம் நடத்தி வந்தாள். அவளுக்கு 13-14 வயதான ஒரு மகன் மட்டும் உண்டு. சில சமயம் அவள் அபிராமி வீட்டிற்கு போய் அவளுடனே பேசிக்கொண்டிருப்பாள். அபிராமியின் இனிய சுபாவமும் சமர்த்தும் அவளுடைய மனதை கவர்ந்திருந்தன. அபிராமி போன்ற ஒரு பெண் தனக்கு இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அவள் ஒவ்வொரு சமயம் எண்ணுவதுண்டு. அபிராமி அந்த மாதிரி தனி வீட்டில் இருப்பதை பற்றி கூட செங்கமலத்தாச்சி சில தடவை பிரஸ்தாபித்திருக்கிறாள். அந்த தெருவிலே ஒரு வரிசைதான் வீடுகள். அநேகமாக எல்லாம் மடத்தைச் சேர்ந்தவையே. முத்தையா குடியிருந்த வீட்டிற்கு ஒரு புறத்தில் தோட்டம், இன்னொரு புறத்தில் பாழாகி விழுந்து கிடந்த ஒரு வீடு. அதற்கப்புறம் அந்த வீதியில் வீடே கிடையாது. இம்மாதிரி கோடி வீட்டில் போய் குடியிருக்கிறாயே அம்மா, நீயோ பச்சை குழந்தை. அண்ணன் எங்கேயாவது ஊருக்கு கிறுக்கு போக வேண்டியிருந்தால் என்ன பண்ணுவாய்? பேசாமல் என் வீட்டிற்கு வந்து என்னுடனேயே இருந்து விடுங்களேன் என்று பல தடவை சொல்லியிருக்கிறாள் செங்கமலத்தாச்சி. ஆனால் அபிராமி அதை காதில் வாங்கி கொள்ளவே இல்லை. பயம் என்றால் என்னதென்று அவளுக்கு தெரியாது. மேலும் அண்ணன் முத்தையன் இருக்கும் பொழுது அவளுக்கு என்ன பயம்? யாரால் என்ன செய்ய முடியும் அவளை? முத்தையனுக்கு 2 பக்கமும் 2 போலீஸ்காரர்கள் நின்று அவனை அழைத்து கொண்டு போனதை பார்த்ததும் செங்கமலத்தாச்சிக்கு சொரேல் என்றது. அவள் விரைந்து நடந்து நேரில் அபிராமியின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். தாழ்பால் போட்டிருந்த கதவை இடித்தாள். அபிராமி அண்ணன் தான் வந்து விட்டான் என்று எண்ணிக்கொண்டு சட்டென்று கண்ணீரை துடைத்து கொண்டு எழுந்தாள். ஆனால் அண்ணன் குரல் கேட்காமல் இருக்கவே கொஞ்சம் சந்தேகம் தோன்றி யாரது என்று கேட்டாள். நான் தான் அபிராமி, கதவை திற என்று செங்கமலத்தாச்சியின் குரல் கேட்கும் ஜன்னலால் எட்டி பார்த்து வேறு யாரும் இல்லை என்று தெரிந்து கொண்டு கதவை திறந்தாள். அபிராமியின் கண்கள் அழுது அழுது சிவந்திருப்பதையும் கண்ணமெல்லாம் கண்ணீர் வழிந்த அடையாளங்கள் இருப்பதையும் கண்ட செங்கமலத்தாச்சிக்கு பரபரப்பு அதிகமாயிற்று. அடி பெண்ணே, என்ன விபரீதம் நடந்து விட்டதடி? அங்கேயோ உன் அண்ணனை போலீஸ்காரர்கள் அழைத்து போகிறார்கள், இங்கேயோ நீ அழுது அழுது கண் கோவை பழமாக ஆகியிருக்கிறது. முத்தையன் என்னடி பண்ணிவிட்டான்? நல்ல பிள்ளையாச்சே என்றாள். அபிராமிக்கு திக்கு திசை புரியவில்லை. போலீஸ்காரர்கள் அண்ணனை அழைத்து போகிறார்கள்? ஏன், எதற்காக? செங்கமலத்தாச்சி மெல்ல மெல்ல விசாரித்து அன்று நடந்ததையெல்லாம் தெரிந்து கொண்டாள். கடைசியில், ஐயோ, அந்த படுபாவி சங்குப்பிள்ளையின் கண் உண்மையிலும் விழுந்து விட்டதா? அவன் பொல்லாத ராட்சசனாச்சே. அவனுடைய சூழ்ச்சிதான் எல்லாம். என்னமோ பொய்கேஸ் எழுதி வச்சு முத்தையனை போலீசாரிடம் பிடித்து கொடுத்திருக்கிறான். ஐயோ பெண்ணே, உனக்கு இப்படியெல்லாமா வரணும் என்று அவள் புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுதே வாசலில் எங்கம்மா இங்கே இருக்காளா என்று ஒரு சிறு பையனுடைய குரல் கேட்டது. வாடா தம்பி என்றாள் செங்கமலத்தாச்சி. உள்ளே வந்தவன் அவளுடைய மகன். அவன் வரும்பொழுதே, அம்மா அம்மா, நம்ம முத்தையா அண்ணனை போலீஸ்காரங்க பிடிச்சுட்டு போயிட்டாங்களாம். மடத்து பணத்தை அண்ணன் திருடிட்டானாம் என்று கேசாம். போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்களாமா என்று சொல்லி கொண்டு வந்தான். இதை கேட்டதும் அபிராமி ஹோ என்று அலறி தரையில் தலையில் முட்டிக்கொள்ளத் தொடங்கினாள். செங்கமலத்தாச்சி சட்டென்று அவள் தலையை பிடித்து தன் மடியின் மேல் வைத்துக்கொண்டு, அசட்டு பெண்ணே, இந்த முட்டாப்பையில் ஏதோ உடறினால் அதை கேட்டுக்கொண்டு இப்படி செய்யலாமா? அவனுக்கு என்ன தெரியும்? போலீஸ் ஸ்டேஷனில் அடிக்கிறதெல்லாம் அந்த காலம். இப்போ கவர்னராக இருந்தால் கூட ஒருத்தன் மேலேயும் கை வைக்கக்கூடாது. கை வச்சால் கண்ணை பிடுங்கிடுவாங்க. இதோ பார், நீ கவலைப்படாதே, நான் வழி சொல்கிறேன். இந்த ஊர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்டு அம்மாவை எனக்கு தெரியும். உன்னை நான் அவளிடம் அழைத்து கொண்டு போகிறேன். அவளிடம் ஒன்று விடாமல் நடந்தது நடந்தபடியெல்லாம் சொல்லு. அந்த அம்மாள் ரொம்ப நல்லவள். வீட்டுக்காரரிடம் சொல்லி முத்தையனை விடுதலை செய்ய பண்ணுவாள். கிளம்பு, போகலாம். இனிமேல் இந்த வீட்டில் நீ இருப்பது கூட அபாயம் என்றாள். அபிராமியின் பிரார்த்தனை. அன்று இரவு சுமார் 10 மணிக்கு சப் இன்ஸ்பெக்டர் சர்வோத்தம சாஸ்திரி கலெக்டரின் கேம்பிலிருந்து வீட்டுக்கு திரும்பி வந்த பொழுது உள்ளே மிகவும் இனிமையான பெண் குரலில் யாரோ உருக்கமாக பாடிக்கொண்டிருப்பதை கேட்டு வியப்படைந்தார். சற்று நேரம் வாசலிலேயே நின்று கேட்டுக்கொண்டிருந்து விட்டு உள்ளே சென்றார். கூடத்தில் சுவாமி படங்களின் முன்னால் குத்துவிளக்கு ஏற்றி வைத்திருப்பதையும் ஓர் இளம்பெண் உட்கார்ந்து பாடுவதையும் தமது மனைவியும் குழந்தைகளும் அந்த பாட்டில் அமிழ்ந்து போயிருப்பதையும் கவனித்தார். சாஸ்திரி கொஞ்சம் தொண்டையை கனைத்து 2 தடவை தரையை தட்டிய பிறகுதான் அவர்களுக்கெல்லாம் இவர் வந்திருப்பது தெரிந்தது. அபிராமி சட்டென்று பாட்டை நிறுத்தினாள். இன்ஸ்பெக்டரின் மனைவி உடனே எழுந்திருந்து அவரிடம் வந்து, இந்த பெண்ணுக்கு பெரிய கஷ்டம் வந்திருக்கிறது, எல்லாம்
உங்களுடைய அழகான போலீஸ் லாகாவினால்தான். இந்த பாவம் எல்லாம் யாருடைய தலையில் விடியப் போகிறதோ தெரியவில்லையே என்று படபடப்புடன் பேசத் தொடங்கினாள். முதலில் சமாசாரம் என்னவென்று சொன்னால் அப்புறம் பாவ புண்ணியத்தை பற்றி விசாரிக்கலாம் என்றார் சாஸ்திரி. அதெல்லாம் சொல்ல முடியாது. முதலில் இந்த பெண்ணை காப்பாற்றுவதாக நீங்கள் பிராமணம் செய்யுங்கள், அப்புறம்தான் சமாசாரம் சொல்வேன். இதென்ன சித்திரசேனன் கதையாக அல்லவா இருக்கிறது? நான் என்ன கிருஷ்ணனா அர்ஜுனனா? யாருடைய தலையாவது யாராவது நாளைக்கு சாயங்காலத்திற்குள் வாங்கிவிடுவதாக சொல்லி இருக்கிறார்களா? போதும் போதும், அர்ஜுனனாக இருங்கள், கிருஷ்ணனாக இருங்கள், மன்மதனாக கூட வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போங்கள். இவளுடைய அண்ணனை உடனே ஜெயிலில் இருந்து விடுதலை பண்ணி கொடுத்தால் சரி என்றாள். இவளுடைய அண்ணனா? யார்? மடத்து பணத்தை திருடிவிட்டதாக கார்வார் பிள்ளை வந்து ரிப்போர்ட் செய்தானே, அந்த பையனா? ஆமாம், அந்த கார்வார் பிள்ளையை தூக்கிலே போட்டாலும் பாதகமில்லை. அவன் வந்து சொன்னான் என்று நீங்களும் அந்த பையனை அரெஸ்ட் செய்ய சொன்னீர்களா? பிறகு மீனாட்சி அம்மாள் அபிராமியும் செங்கமலத்தாட்சியும் தெரிவித்தபடி எல்லா விவரங்களையும் சர்வோத்தம சாஸ்திரியிடம் சொன்னாள். சாஸ்திரி எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு, அந்த சங்கு பிள்ளை பெரிய அயோக்கியன் என்று எனக்கு தெரியும், அவனுக்கு நல்ல பாடம் கற்பிக்கிறேன், பொய் வாக்குமூலம் கொடுத்ததற்காக பிடித்து தண்டித்து விடுகிறேன். முத்தையன் லாக்கப்பில் 2-3 நாள் இருந்தால் கூட மோசமில்லை. அப்படி இருந்தால்தான் அந்த அயோக்கியன் மேல் கேஸ் வலுப்படும். இந்த பெண்ணை சமாதானப்படுத்தி அனுப்பு என்றார். அதற்கு மீனாட்சி அம்மாள், ரொம்ப நன்றாக இருக்கிறது. இவள் எங்கே போவாள் இத்தனை நேரத்திற்கு பிறகு? அண்ணனை தவிர வேறு நாதி கிடையாது. அந்த பெண்ணுக்கு இட்லி கடை செங்கமலத்தாச்சி தற்செயலாக பார்த்து இங்கு அழைத்து கொண்டு வந்தால், இல்லாவிட்டால் என்ன நேர்ந்திருக்குமோ தெரியாது. ராத்திரி இங்கேதான் இந்த பெண் இருக்க வேண்டும் என்றார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அபிராமிக்கு முத்தையன் இப்பொழுது உடனே விடுதலை அடைந்து வரமாட்டான் என்பது மட்டும்தான் மனதில் பட்டது. மீனாட்சி அம்மாளின் ஆறுதல் மொழியினால் தேர்தல் அடைந்திருந்த அவளுக்கு இப்பொழுது துக்கம் பொங்கிக் கொண்டு வந்தது. எவ்வளவோ அடக்கி பார்த்து முடியாமல் விம்மினாள். அந்த சமயம் வீட்டு வாசலில் ஆள் ஓடி வரும் சத்தம் கேட்டது. அடுத்த நிமிஷம் ஒரு போலீஸ்காரன் உள்ளே வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு சலாம் வைத்து நின்றான். சப் இன்ஸ்பெக்டர், என்னடா இது தடபுடல்? போலீஸ் ஸ்டேஷனை திருடன் கொண்டு போய் விட்டானா என்றார். இல்லை எஜமான். என்னடா பின்ன? ஒன்றுமில்லாததற்கா இவ்வளவு தடபுடல்? இல்லை எஜமான். என்னடா இல்லை முட்டாள்? தடபுடல் இல்லை எஜமான். 2 கைதிகள் லாக்கப்பில் இருந்து எஸ்கேப் ஆகிவிட்டார்கள் எஜமான். என்ன நிஜமாகவா? ஆமாம் எஜமான். குறவன் சொக்கனும் இன்று சாயங்காலம் அரெஸ்ட் செய்த முத்தையனும் ஓடிவிட்டார்கள் எஜமான். இதை கேட்டதும் இன்ஸ்பெக்டர், அவருடைய மனைவி அபிராமி 3 பேரும் திடுக்கிட்டு போனார்கள். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இந்த செய்தி வேறு வேறு உணர்ச்சிகளை உண்டாக்கிற்று. பாவி பயல், காரியத்தை கெடுத்து விட்டானே என்று நினைத்தார் இன்ஸ்பெக்டர். கான்ஸ்டபிளை பார்த்து, போ ஓடு, உங்களையெல்லாம் முதலில் தொலைத்துவிட்டு மறுகாரியை பார்க்கிறேன் என்று கூவினார். அவர் போனதும் உள்ளறையில் இருந்த ரிவால்வரை எடுப்பதற்காக விரைந்து சென்றார். மீனாட்சி அம்மாளின் மனதில் பெரும் கலக்கம் உண்டாயிற்று. முத்தையன் ஓடிப்போனதின் விளைவுகளை நன்கு அறியவில்லை என்றாலும் ஏதோ விபரீதம் நடந்துவிட்டதென்று மட்டும் அவளுக்கு தோன்றிற்று. பேதை பெண் அபிராமியோ அந்த செய்தியை கேட்டு பெரிதும் சந்தோஷமடைந்தாள். தன் அண்ணன் ஜெயிலில் இருந்து தப்பித்து கொண்டு ஓடிப்போய்விட்டான் என்பது மட்டுமே அவளுக்கு தெரிந்தது. அதனுடைய பலாபலன்களை அவள் என்ன கண்டாள்? இன்ஸ்பெக்டர் ரிவால்வரை எடுத்து வர உள்ளே போன பொழுது அவள் மனைவியும் அவரை பின்தொடர்ந்து உள்ளே சென்றாள். அப்பொழுது அபிராமி கூடத்தில் இருந்த படத்தின் முன்னால் கை கூப்பி நின்று, சுவாமி பகவானே, என் அண்ணன் போலீஸ்காரர்கள் கையில் அகப்படக்கூடாது என்று வாய்விட்டு பிரார்த்தித்தாள். உள்ளே இருந்து இதை கேட்டுக்கொண்டே வந்த சப் இன்ஸ்பெக்டர் அபிராமியை இரக்கத்துடன் பார்த்துவிட்டு, ஐயோ துரதிருஷ்டம் பிடித்த பெண் என்று வாய்க்குள் சொல்லிக்கொண்டே வெளியே சென்றார். பசியும் புகையும். வீட்டு கதவு பூட்டியிருப்பது கண்டு ஒரு கணம் திகைத்து நின்றான் முத்தையன். இதை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. நின்று யோசிக்கவும் நேரமில்லை. கைகளை நெரித்து கொண்டான். உதட்டை கடித்து கொண்டான். கணத்திற்கு கணம் போலீஸ்காரர்களின் ஆர்ப்பாட்ட கூச்சல் சமீபத்தில் வந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவன் உள்ளத்தில் மற்ற எல்லா நினைவுகளையும் அமுக்கிக் கொண்டு ஓர் பேருணர்ச்சி எழுந்தது. அது என்னவெனில், போலீசார் கையில் தான் மறுபடியும் ஆகப்படக்கூடாது என்பதுதான். கடவுளை நினைத்து கை கூப்பி, சுவாமி, ஒரு தடவை என் கண்ணால் அபிராமியை பார்த்து விடுகிறேன், அப்புறம் எனக்கு என்ன வந்தாலும் வரட்டும், அதுவரையில் அவர்கள் கையில் அகப்படாமல் என்னை காப்பாற்று என்று வேண்டிக் கொண்டான். எங்கேயாவது ஒளிந்து கொள்ளலாம் என்று ஒரு கணம் தோன்றிற்று. சுற்றுமுற்றும் பார்த்தான். வீட்டிற்குள் ஏறி குதிக்கலாம் என்றால் ஏறுவதற்குள்ளேயே வந்து பிடித்து விடுவார்கள். சமீபத்தில் எங்கேயும் ஒளிந்து கொள்வது சாத்தியமில்லை. இப்பொழுதுக்கு ஓட வேண்டியதுதான், பிறகு பார்த்து கொள்ளலாம். முத்தையன் ஓடத் தொடங்கினான். வழி திசை ஒன்றையும் கவனிக்காமல் கால் போன போக்கில் ஓடினான்.
ஊருக்கு அடுத்தாற்போல ஒரு மைதானம். மைதானத்தில் மங்களமான நிலவு வீசிக்கொண்டிருந்தது. அந்த மைதானத்தை தாண்டும் வரையில் அபாயம்தான். அதற்கப்பால் இருபுறமும் மரங்கள் அடர்ந்த சாலை. அதை பிடித்து விட்டால் தப்பலாம். மைதானத்தின் 3/4 பங்கு அவனை தாண்டி விட்ட பொழுது பின்னால் போலீஸ்காரர்களின் ஆரவாரம் கேட்டது. இன்னும் விரைந்து ஓடி சாலையை பிடித்தான். பிறகு சாலையோரமாக இருளடர்ந்த பக்கமாகவே பார்த்து ஓடிக்கொண்டிருந்தான். போலீஸ் ஆரவாரங்கள் நின்று வெகு தூரம் ஆன பிறகும் அவன் நிற்கவில்லை. 7-8 மைல் தூரத்திற்கப்பால் அந்த சாலையானது கொள்ளிடத்து லயன்கரை சாலையுடன் சேர்ந்தது. முத்தையன் அவ்விடம் வந்தபொழுது சந்திரன் அஸ்தமித்து நன்றாக இருள் அடர்ந்து விட்டது. அங்கே சாலை ஓரத்தில் ஒரு சுமைத்தாங்கி இருந்தது. அதில் சற்று உட்காரலாம் என்று முத்தையன் உட்கார்ந்தான். அப்படியே தலையை சற்று சாய்த்தான். அடுத்த நிமிஷம் நித்திரையில் ஆழ்ந்து விட்டான். பளபளவென்று பொழுது புலர்ந்தது. நானாவிதமான பட்சிகளின் கானம் கேட்டது. வயல்களின் மடைகளிலே பாய்ந்து கொண்டிருந்த தண்ணீர் தம்பூராசுருதியைப் போல இனிமையாக ஒலித்தது. கொஞ்ச தூரத்தில் ஒரு குடியானவன் தோளில் கலப்பையுடன் உழவு மாடுகளை ஓட்டிக்கொண்டு தெம்மாங்கு பாடிக்கொண்டு வந்தான். அபிராமி, உன் தொண்டை எப்போது இவ்வளவு லட்சணமாச்சு என்று சொல்லிக்கொண்டே முத்தையன் கண்களை விழித்தான். இந்தண்டையும் அந்தண்டையனையும் பார்த்து முழித்தான். உடனே நேற்றைய சம்பவங்கள் எல்லாம் ஞாபகம் வந்தன. சட்டென்று கீழே குதித்து பக்கத்தில் கொள்ளிடத்து படுகையில் இறங்கி அவ்விடம் அடர்ந்து வளர்ந்திருந்த நாணற்காட்டில் மறைந்து கொண்டான். குடியானவன் அந்த சுமைதாங்கின் அருகில் வந்த அதே சமயம் இன்னொரு பக்கத்தில் இருந்து 2 போலீஸ் சேவகர்கள் வந்தார்கள். பாவம், அவர்கள் ராத்திரியெல்லாம் கண்ணை விழித்து அலைந்து மிகவும் களைத்து போய் காணப்பட்டார்கள். அடே, இங்கே எங்கேயாவது ஒரு ஆளை கீழே பார்த்தாயா என்று ஒரு போலீஸ்காரன் அந்த குடியானவனை பார்த்து கேட்டான். குடியானவன் திருதிருவென்று விழிக்கவே இன்னொரு போலீஸ்காரன், அடே என்னடா முழிக்கிறாய், ஆளு தேளு எதையாவது பார்த்தாயா என்று அதட்டும் குரலில் கேட்டான். குடியானவன் தன் கையில் வைத்திருந்த காகித பொட்டலத்தை சட்டென்று பின்புறமாக இருந்துவிட்டு, சாமி, நான் பார்க்கலிங்க, நான் பார்க்கவே இல்லைங்க என்று அலறினான். அவன் பொட்டலத்தை எறிந்ததை போலீஸ்காரர்கள் ஒருவன் பார்த்துவிட்டான். அதை எடுத்து பிரிக்கத் தொடங்கினான். குடியானவன், ஐயோ சாமி, நான் இல்லை, நான் போடவே இல்லை என்று இன்னும் அதிகமாக கதறினான். பிரித்த பொட்டலத்திற்குள் ஒரு தேளை கண்டதும் போலீஸ்காரன் அலறி அடித்துக்கொண்டு அதை கீழே போட்டான். 2 கான்ஸ்டபிள்களும் அந்த குடியானவனுடைய 2 காதுகளையும் பிடித்து கொண்டார்கள். என்னடா சமாசாரம், நிஜத்தை சொல்லிடு, இல்லாவிட்டால் சாமி சாமி சொல்லிடுறனுங்க, எங்க துரைசாமி இருக்கானுல்ல, துரைசாமி, அவன் நேற்று நான் தூங்கிட்டு இருந்த போதே என் காதில் கட்டெரும்ப போட்டானுங்க. அதற்கு பதிலாக அவன் மேலே போடுறதுக்காகத்தான் தேளை பிடிச்சிக்கிட்டு வந்தனுங்க சாமி. அது உங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சுக்கிடுச்சே, அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு என்று மூக்கின் மேல் விரலை வைத்து ஆச்சரியப்பட்டான் குடியானவன். போலீஸ்காரர்கள் அவன் பிடரியை பிடித்து ஒரு நெட்டி தள்ளிவிட்டு மேலே சென்றார்கள். சற்று தூரத்தில் மறைவில் இருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த முத்தையன் நாணற்காட்டின் வழியாக மேலே நடக்கலானான். நடக்கும் பொழுதே யோசித்து கொண்டே போனான். இன்றெல்லாம் போலீஸ் நடமாட்டம் அதிகமாகத்தான் இருக்கும். ஆகையால் சாலை பக்கம் தலை காட்டக்கூடாது. ஒருவன் கொள்ளிடக்கரை நாணற்காட்டில் மட்டும் புகுந்துவிட்டால் அவனை கண்டுபிடிக்க யாராலும் முடியாது என்று முத்தையன் கேள்விப்பட்டதுண்டு. அது உண்மை என்று இப்பொழுது நன்றாக தெரிந்தது. நாணலில் 10 அடி தூரத்தில் உள்ளவனை கூட பார்க்க முடியாது. பல மைல் விஸ்தீரானம் அடர்ந்திருக்கும் அக்காட்டில் மறைந்திருப்பவனை எங்கே என்று தேடுவது? எத்தனை பேர் தேடினால்தான் ஆகிற காரியமா? ஆகவே எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் அந்த நாணற்காட்டில் அவன் அகப்படாமல் இருக்கலாம். ஆனால் இருந்து என்ன செய்வது? எதற்காக இருக்க வேண்டும்? எத்தனை நாள் அப்படி இருப்பது? அபிராமியை பார்ப்பதற்கு வழி என்ன? அபிராமியின் நினைவு வந்ததும் இவள் வீட்டை விட்டு எங்கே போயிருப்பாள் என்று சிந்திக்க தொடங்கினாள். அப்பொழுது நேற்று மத்தியானம் கான்ஸ்டபிள்கள் தன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து போகையில் வழியிலே செங்கமலத்தாச்சி வீதியின் ஒரு பக்கம் போய்க் கொண்டிருந்ததும் அவள் தன்னை வியப்புடனே பார்த்துவிட்டு சென்றதும் ஞாபகம் வந்தன. ஐயோ, அந்த பாவிகள் என்னை கைது செய்து கொண்டு போகிறார்கள் என்று மட்டும் தெரிந்திருந்தால் ஆட்சியிடம் அபிராமியை பார்த்து கொள்ளும்படி சொல்லியிருப்பேனே என்று நினைத்தான். ஆனால் தான் சொல்லாது போன போதிலும் செங்கமலத்து ஆட்சியேதான் அபிராமி ஒண்டியாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அவளை தன்னுடன் வீட்டிற்கு அழைத்து போயிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அபிராமி வேறு எங்கே போயிருப்பாள்? ஒருவேளை கார்வார் பிள்ளைதான் மறுபடியும் வந்திருப்பானோ? அந்த நினைவே அவனுக்கு எல்லையில்லாத துன்பத்தை அளித்தது. 100 தேள்கள் சேர்ந்தாற் போல கொட்டிவிட்ட மாதிரி இருந்தது. தலையை அதிவேகமாக ஆட்டி அசைத்து அந்த நினைவை போக்கிக் கொண்டான். அப்படி ஒரு நாளும் இராது. அவ்வளவு துணிச்சல் அவனுக்கு ஒரு நாளும் வராது. ஆனால் ஏற்கனவே அவன் தனக்கு செய்த
தீங்குதான் கொஞ்சமா? பாவி, போலீசிலே பொய் கேஸ் எழுதி வைத்து தன்னை கைது செய்தானே, அடே கொலைபாதகா! அப்பொழுது முத்தையனுக்கு வந்த கோபத்தில் பக்கத்தில் இருந்த நாணலையெல்லாம் பீத்து எறிய தொடங்கினான். நாணலின் கூரிய முனை அவன் உள்ளங்கையை அறுத்தது. அதனால் ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது கூட அவனுக்கு தெரியவில்லை. அப்பொழுது பட்டென்று அவனுக்கு சமீபத்தில் ஒரு கல் வந்து விழுந்தது. தூரத்தில் சாலையில் என்ற சத்தம் கேட்டது. சாலையில் போகிறவன் யாரோ நாணல் அசைவதை கொண்டு நரியாக்கும் என்று நினைத்து கல்லை விட்டு எறிந்திருக்க வேண்டும். நாணர் காட்டிற்குள்ளே கூட ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் என்று முத்தையன் அப்பொழுது அறிந்தான்.